ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு 1 கிலோ மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. புளிக்கரைசல் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு வாணலியை அடுப்பில் வச்சுக்கோங்க. அது காஞ்சது எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே நறுக்கி வச்சு சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பூண்டு 6 சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது கூட 2 தக்காளி சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போது இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு இப்போது நம்ம கரைச்சி வச்ச புளிக்கரைசலை இதில் சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க விடுங்க. கொதிக்கும் போது இப்போ நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு மூடி தேங்காய், அது கூட 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் மிளகு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்துட்டு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. இப்போது குழம்பு கொதிச்சிட்ருக்கு. அதில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடுங்க. வெந்ததும் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கொத்தமல்லி தழை தூவிடுங்க மேலே. சூப்பரான மீன் குழம்பு ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.